கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் இந்த 19ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் புதிய காரியத்தை அவர் செய்கிறவர். புதிய காரியம் என்று சொன்னால், அதாவது நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம், நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம், இல்லை யாரும் செய்து கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்வார். நம்மால் முடியாத காரியத்தை, யாராலும் செய்து கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்வது தான் புதிய காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம், உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்வார். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்ய முடியாத, யாரும் செய்து கொடுக்க முடியாத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஏன்னா, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது இப்பொழுதே நான் செய்வேன், நீங்கள் அதை அறியீர்களா என்று ஆண்டவர் சொல்கிறார். அது உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறது. அப்போ நாம் நினைக்கிறோம், நம்மால் செய்ய முடியலை, யாரும் செய்து கொடுக்க முடியலை, அது எப்படி நம்ம நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் உங்களால் முடியாத காரியத்தை, இல்லை யாராலும் செய்து கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். புதிதாக நாம் ஒரு வாகனத்தை வாங்கிடலாம், புதிதாக ஒரு வீட்டை நம்ம வாங்கிடலாம், நம்ம பிரயாசப்பட்டு நாம் அந்த உலகத்தில் சில பொருட்களை நம்ம வாங்கிடலாம். ஆனால் சில காரியங்களை நம்மால் எதையும் செய்ய முடியாது, இல்லை யாராலும் செய்து கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் அறிவு கெட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அநேக நாட்கள் பிரயாசப்பட்டு, அநேக நாட்கள் காத்திருந்து நீங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆண்டவர் புதிய காரியத்தை அவர் செய்கிறவர். நம்ம அறிவு கெட்டாத காரியம், நம்ம கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை, புதிதான காரியத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் என் தேவன் ஒரு புதிய காரியத்தை, கிரகிக்க முடியாத ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவரே அவர்களால் இதுவரைக்கும் செய்ய முடியாத, யாரும் செய்து கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை என் தேவன் செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் புதிய காரியத்தை செய்கிறவர், நீர் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.